ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு த கேமிங் மாஸ்டர். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னுக்கு வந்து இதில் பார்ட் 1 போட்டோம்னா நீங்கள் பார்ட் 2 8 லெவல் முடிஞ்சிடும். பார்ட் 1லே 9வது லெவல் கொஞ்சம் பெரிய லெவல்னால தனி வீடியோவை போடுறோம். இப்போ வாங்க கேமுக்கு போகலாம். 9வது லெவல் போட்டு நீ ஃபஸ்ட்டு விளையாடு. நான் கொஞ்சம் சின்ன வேலை ஒன்று இருந்துச்சு, போயிட்டு வந்தேன், போட்டு விட்டேன். நான் தான் விளையாடணுமா? இல்லை, உங்கள் தாத்தா மோகன் டக்குன்னு முடிஞ்சிடும் போல. எனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? பார்த்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே கண்டாத்தா இருக்கு. அது லேட்டாக இருந்துச்சுடா. பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போயிருச்சு. இப்போ நானும் விளையாடுவேன். நான் நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட்லேயே முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அவ்வளோ நேரம் இழுத்துக்கிட்டு போவாங்க. 2 டைம் போயிடலாம். சும்மா தடுமாறிடுது. அது வரும். 2 டைம் போ பண்ணு தாத்து 2 பாய் பாயணும். இங்கே வந்து ஒரு பாய் பஞ்சா போதும். ஒரு அடியிலே காலி ஆகிட்டாரு. போ மை காட். பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆகிட்டாரு. அதாவது நான் கொஞ்சம் பாஞ்சு அவருக்கு ஒரு சின்ன வேலையாக இருக்காரு. நான் அது வரைக்கும் பாஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பாஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சின்ன வேலையாக போயிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நான் சும்மா காய்ச்சிக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் நீங்கள் உங்களோட கேம் விளாடுறேன். எப்படி நான் இங்கே வந்தேன்? நாங்கள் தான் கத்தி குத்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வயிற்று கீழே இறங்கினோடனே ஒருத்தன் குத்துனா. சரி. அது ஏன்னா என்னைய சந்தேகப்படுறான் சொல்லாரு. ரோகி நினச்ச மறந்து மாட்டிடுவானே. 2 டைம். ஓ மை காட். ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு அபாயகரமான சங்கு ஊதிருச்சு. இப்போ நான் விளாடுறேன். என்னதான் பேரையும் காலி ஆகியாச்சு. பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அது பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. பவரை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பாருங்கள். நான் பவரை யூஸ் பண்ணாமல் செய்யாமல் ஜெயித்தேன். பவர் யூஸ் பண்ண வந்தாலும் நீ மாட்ட மாட்டேன். பவர் அடிக்கணும் போயிட்டு. கீழே இறங்கணும். ஓ ஆச்சு, அவங்க கீழே தான் நிற்கிறாங்கன்னு பயந்துட்டேன். போட்டாங்க. இங்கே மட்டும் இந்த வந்துட்டு தான் போகணும். 2 பேரும் ஒரே இடத்துல சமாதி கட்டியிருக்கேன். நான் முடிச்சிருவேனா? முடிச்சிடலாமா? சொல்லுங்க. முடிஞ்சா முடிச்சு காட்டுங்க. முடிச்சிடலாமா? என்ன கொள்ள தேவை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போவோம். எதுக்கு? ஐயோ கொல்ல தேவைதான்.
பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிருக்கான், அதனால தான் வந்தேன். கடுப்பேத்துறான்ல, கீழே விழுந்துட்டா அதனால ஒன்று செய்ய வழி இல்லை. அதனால அவன் எனக்கு சுட பார்த்தான், அதனால எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அதனால மேலே போய் சுட்டேன். அதனால என்ன அதனால எனக்கு கீழே வந்து ஒரு இடம். ஓ 2 பேரும் ஒரே சூட்டில் விடுறாங்க. ஒருத்தனுக்கு அடி, 2 பேருக்கு அடி, ஒருத்தன் அல்டாலி. முடிச்சிடலாமா? என்ன வச்சா முடிச்சுக்கிட்டாதா? ஒருத்தங்காளி, அவனுங்காளி இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் போய்ட்டு தான் தோற்றுக்கேன், அதனால தான் 3 இதையும் சேவ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யானை ஒன்று போகுங்க, அப்புறம் குண்டு யானை ஒன்று, கும்கி யானை. இப்போ திறக்கும். ஸோ அதுக்கிட்ட வந்து நான் எப்படி அது இங்கிட்ட திரும்பினோன்னு நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். கட்டையை போட்டு எஸ்கேப் ஆயிரும். வாங்கிட்டு ஐயோ கட்டை திறந்துடக்கூடாது, திறந்துதான் செத்துருவேன். வந்துட்டானா இப்போ நாங்கள் சாவ போகிறோம். பாய் பாய். வா எப்படிவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றிருப்பேன். ஓ அவருக்கு வந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். வாடா என் மச்சி, வாழைக்கா பச்சி, உடம்பு பிச்சு உடம்பு பச்சி. ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு தோணுங்க, நாங்கள் அவரை வயிற்றுலேயே கட்டிட்டோம். ஒரு கத்தி ஓடணும், நாங்கள் சத்தம் போட்டோம், நாங்கள் போயிடுவோம். பார்த்தீங்களா ஒரே சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவன் அடிக்க அடிக்க கூவோட பவர் ஆகிறோம் அழுக்கு மாதிரி. பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் 3 நாட்டு சேவ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ அவனை கொஞ்சத்துலேயே முடிச்சிடலாம். விளையாடுறது விருப்பம் அவனுக்கு. சரி சரி விளையாடுங்க முடியுங்க. நான் பவர் வர்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறானே. உன அடிக்க கஷ்டம். இப்போ வந்துருச்சு 2 பவரும். கட்டாக எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிக்க போகிறேன். ஓ ஜஸ்ட் எஸ் வெத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் இந்த கேமை வெற்றி. போன கேம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் தான் வெற்றி. இவருக்கு இந்த கேமுக்கு லக்கில் போல். நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லுங்கள் சோகமா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் உதவி எங்களுக்கும் தேவை என்று நானும் கூறுகின்றேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வீட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு தான் நாளைக்கு வீட்டில் இருக்கிறனால நாங்கள் வந்து காலையிலே வந்துடுவோம். காலையில் வந்து புது லெவல் இதில் ஃபுல்லையும் முடிச்சிட்டோம் நாங்கள். பெம்போ ஃபாரஸ்ட், அடுத்து ஜங்கல் ஆஃப் த டெட், அத்தான் நாளையிலேருந்து விளையாட போகிறோம். அதுலேயும் 8 லெவலில் ஒரு வீடியோ போடுவோம், கடைசி லெவல் தனி வீடியோ போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவை. இதை ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸாக போடுவோம், அதுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். அப்போ தான் என்ன கேம் விளையாட போகிறோன்னு புரியும். சொல்லுவோம். இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை ஷார்ட்ஸ் போடுவோம் பாருங்கள். பாய் டாட்டா பாய்.